வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் உள்ள குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் விதமாக பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் வீடு வீடாக சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள ரவுடிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு தமிழகத்திலும் அங்கிருந்து புதுச்சேரியிலும் தஞ்சமடைவது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மேலும் குற்றப்பதிவேடு ரவுடிகளின் நடவடிக்கைகளை கண்காணிக்கும் வகையில் அடிக்கடி போலீசார் ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பெரிய கடை, ரெட்டியார்பாளையம், முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை உட்பட பல்வேறு காவல் நிலை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரவுடிகளின் வீடுகளில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சோதனையின் போது தமிழகத்தில் குற்றம் செய்து தலைமறைவாக உள்ள ரவுடிகள் வீட்டில் தங்கியுள்ளனரா, ஆயுதங்கள், வெடிகுண்டு, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா, ஊருக்குள் தடை செய்யப்பட்ட ரவுடிகள் யாரேனும் தடையை மீறி ஊருக்குள் வந்துள்ளனரா என்பது குறித்து விசாரணை செய்து சோதனை செய்தனர். அதேபோல் ரவுடிகளின் தற்போதைய நடவடிக்கைகள் குறித்து அவர்களின் குடும்பத்தாரிடம் போலீசார் கேட்டறிந்தனர். ஏலச்சீட்டு நடத்தி சுமார் 1,30,00,000 மோசடி செய்த தம்பதியினரை கைது செய்ய வலியுறுத்தி கோரிமேடு காவல் நிலையத்தை பாதிக்கப்பட்ட மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சஞ்சீவி நகரைச் சேர்ந்தவர் ரத்தினம், இவரது மனைவி முத்தம்மாள். இவர்கள் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சேர்த்து ஏல சீட்டு நடத்தி வந்துள்ளனர். இந்த ஏல சீட்டில் அப்பகுதியில் உள்ள சுமார் 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாதா மாதம் பணம் கட்டி வந்துள்ளனர். மொத்தம் ரூபாய் 1,30,00,000 வரை பணம் கட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ரத்தினத்திடம் பொதுமக்கள் சீட்டு பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் பணத்தை தராமல் ரத்தினம் இழுத்தடித்து வந்துள்ளார். இந்நிலையில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ரத்தினத்தை கைது செய்ய வேண்டும் மற்றும் பணத்தை மீட்டுத் தர வேண்டும் என்று கூறி கோரிமேடு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசாரின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து ரத்தினம் மற்றும் அவரது மனைவி முத்தம்மாளை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோடை காலத்தையொட்டி புதுவையில் குழாய் பொருத்திய மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. கோடைகாலம் துவங்கியதும் மண்பானை மூலம் தண்ணீரை இயற்கையாக குளிர வைத்து பருகுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது கோடைகாலம் தொடங்கியதால் புதுச்சேரியில் மண்பானை விற்பனை சூடுபிடித்துள்ளது. அதனுடன் ஜக்கு, குவளை போன்ற மண்பாண்ட பொருட்களும் விற்பனைக்கு வந்துள்ளன. குழாயில் பொருத்திய மண்பானை 50 முதல் 500 ரூபாய் வரையிலும், ஜக்கு போன்றவை 200 ரூபாய் வரையிலும் விற்கப்படுகிறது. பிளாஸ்டிக் கேன்களுக்கு மாற்றாக விற்பனைக்கு வந்துள்ள குழாய் பொருத்திய மண்பானைகள் மக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளன. புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அரசால் தடை செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்களும் தங்கு தடையின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பெரிய கடை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பல்வேறு கடைகளில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் தலைமையிலான போலீசார் ஹான்ஸ், குட்கா, கூலிப் உட்பட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சட்டவிரோதமாக போதைப் பொருட்களை விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் 3 மாத இடைவெளிக்கு பிறகு வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் விமான சேவை தொடங்க இருக்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையம் 2013ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களுக்கு விமான சேவை தொடங்கப்பட்டது. பின்னர் போதிய வரவேற்பு இல்லாததால் பல்வேறு ஊர்களுக்கு இயக்கப்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த ஆண்டு அக்டோபரில் பெங்களூரு மற்றும் ஐதராபாத்துக்கு மீண்டும் தொடங்கப்பட்ட விமான சேவைகளையும் கடந்த 30ஆம் தேதியுடன் ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஐதராபாத், பெங்களூருவுக்கு இண்டிகோ நிறுவனம் விமானங்களை இயக்க இருக்கிறது. இதற்கான முன்பதிவு வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இதேபோல் ஏர்செஃபா நிறுவனம் புதுச்சேரியிலிருந்து சேலம், கோவைக்கு விமான சேவையை தொடங்க இருக்கிறது. இந்த புதிய சேவைகளை புதுச்சேரி விமான நிலைய அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி குறிஞ்சிநகர் பகுதியில் நள்ளிரவில் உலாவரும் புலி வேடமிட்ட நாய் வீடியோ வைரலாகி வருகிறது. சமீப காலமாக தமிழகத்தில் சிறுத்தையின் நடமாட்டம் அதிகமாக இருந்து வருவதால் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் நகரப்பகுதியில் உள்ள குறிஞ்சிநகர் பகுதியில் நாய்க்கு புலி வேடமிட்டு உலாவ விட்டுள்ளனர். இந்த நாய் அப்பகுதியில் உள்ள பல்வேறு தெருக்களில் சுற்றித் திரிந்து வருகின்றது. இதனை சட்டென்று பார்க்கும் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். அதன் பிறகு உற்று நோக்கி பார்க்கும்போது நாய்க்கு வேடமிட்டது என நிம்மதியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பதிவிட்டு சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பள்ளிகளுக்கு வரும் 29ஆம் தேதி முதல் கோடை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சுகாதாரம் மற்றும் குடும்பநலப் பணிகள் இயக்குநரால் வெளியிடப்பட்ட தீவிர வெப்ப அலைக்கான பொது சுகாதார ஆலோசனையின் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் அனைத்து அரசு, தனியார், சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை வரும் 29ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும், கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 6 அன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியை அடுத்த இரும்பை டோல்கேட் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ ஆலவாயன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியை அடுத்த இரும்பை டோல்கேட் அருகே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆலவாயன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு தினந்தோறும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாண உற்சவ விழா இன்று நடைபெற்றது. இதில் சித்தர்கள், சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கண்ணன், ஜி.கே. ராஜன் உட்பட ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலில் 2 மாதமாக ஊதியம் வழங்கப்படாததால் துப்புரவு தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்கால் நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தனியார் நிறுவனம் சார்பில் ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் ஒப்பந்தம் அடிப்படையில் பணிபுரியும் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு தனியார் நிறுவனம் சார்பில் 2 மாதமாக சம்பளம் வழங்காமல் உள்ளது. இதனை கண்டித்து துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று சம்பளம் வழங்காததை கண்டித்து காலை முதல் எவ்வித துப்புரவு பணியையும் மேற்கொள்ளாமல் துப்புரவு பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை அல்லாமல் சாலைகளில் குப்பைகள் தேக்கமடைந்துள்ளன. கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகர் பகுதியில் 3வது பிளாட் திருக்காஞ்சி வீதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புத்துமாரியம்மன் ஆலய 16ஆம் ஆண்டு உற்சவத்தினை முன்னிட்டு பார்சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. முன்னதாக நேற்று கணபதி ஹோமம், அம்மனுக்கு விசேஷ ஆராதனைகள், அதனைத் தொடர்ந்து கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை கரக ஊர்வலம் நடைபெற்று அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழூற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து பாவாடை ராயனுக்கு கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு மின்விளக்கு அலங்காரத்துடன் சுவாமி வீதியுலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிறந்த தேதியில் திருத்தம் செய்த ஓய்வு பெற்ற கல்வித்துறை அலுவலர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் இளநிலை கணக்கதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ரம்யா ராஜேந்திரன், வயது 60. இவர் தனது பணிக்காலத்தை நீட்டிக்க அவரின் சேவை புத்தகத்தில் பிறந்த தேதியை திருத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காரைக்கால் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா லஞ்ச ஒழிப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரம்யா ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை காவல் நிலையம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது. இந்நிலையில் கோடை வெயிலிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க புதுச்சேரியை அடுத்த திருபுவனையில் காவல்துறை சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள், நீர்மோர், குளிர்ச்சி தரக்கூடிய பழ வகைகளை வழங்கி வருகின்றனர். திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோவன் மற்றும் காவலர்கள் இதற்கான பணிகளை செய்து வருகின்றனர். காவல்துறையினரின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த முன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஓம் சக்தி அங்காளம்மன் சித்தர் பீடத்தில் 4ஆம் ஆண்டு பால்குட துவக்க விழா இன்று நடைபெற்றது. இதற்காக இன்று காலை முதலே கோபூஜை, சண்டிஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான பால்குடம் எடுத்தல் நிகழ்ச்சியில் முன்னூர் கிராம குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து அங்காளம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ நவசக்தி டெம்பிள் டிரஸ்ட் நிறுவனர் நவீன்குமார் அடிகள் செய்திருந்தார். மேலும் இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக செஞ்சி டிஎஸ்பி மற்றும் திண்டிவனம் டிஎஸ்பி சிறப்பித்து வைத்தனர்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.